பேங்க்லேருந்து ஒருத்தர் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அவர் வச்சுருந்த பணக்கட்டு வந்துட்டு ஒரு பையில் வச்சு பின்னாடி வச்சுருக்காரு. பைக்கோட அதிர்வுனால ஒரு பணக்கட்டு மட்டும் கீழே விழுந்துருது. அதில் வந்து ரூ. 1000 இருக்குது. அதாவது ரூ. 10 நோட்டு 100 நோட்டு இருந்திருக்கு. அந்த 100 நோட்லேருந்து ஒரு நோட்டு மட்டும் எப்படியோ வந்து தவறி தனியாக போய் விழுந்துருது. அந்த வழியே நடந்து ஒருத்தர் வந்து போகிறாரு. அந்த ஒரே ஒரு ரூ. 10 நோட்டு இருக்கு இல்லையா, அந்த ரூ. 10 நோட்டு இவர் கண்ணில் படுது. உடனே அதை கையில் எடுத்தவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டீ கடையில் போய் ஒரு டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு சந்தோஷமாக. அதே வழியாக இன்னொரு ஆள் நடந்து வராரு. அவர் கண்ணில் அந்த மொத்த கட்டும் வந்து படுது. அதில் ரூ. 990, அதாவது மீதி 9 ரூ. 10 நோட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டு வந்து கிடைக்கிது. அதை எண்ணி பார்க்காரு. அதில் ரூ. 990 இருக்குது. இது வந்து ரவுண்டாக தான் வந்து விழுந்திருக்கணும். அப்போ இன்னும் ரூ. 10 வந்து காணாமல் போயிருக்கு. இதில் அந்த ரூ. 10 எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. தேடுறாரு. அந்த தெரு ஃபுல்லாக தேடிட்டே அப்படியே ஓஞ்சு போயிடுறாரு. வெறும் ரூ. 10 கிடைச்சதில் அவருக்கு இருந்த சந்தோஷம் ரூ. 990 கிடைச்ச இவருக்கு இல்லை. கிடைச்சதை போதும் அப்படின்னு சொல்கிற மனசு இங்கே யாருக்குமே இல்லைல்ல.